ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு விக்கி மூவி வியூ. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற படம் டைரக்டர் அனுராக் கைஷப்போட பந்தர் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் பாபி தியோல் மெயின் கேரக்டர் நடிச்சிருக்காரு. இது அனுராக் கைஷப்போட அடுத்த மாஸ்டர் பீஸ்ன்னு தான் சொல்லணும். அதாவது இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி அனுராக் கைஷப்போட கேங்ஸ் ஆஃப் வசிப்பூர் அப்படிங்கிற ஒரு சீரீஸ் ரொம்ப ஃபேமஸான சீரீஸு. இந்த டைரக்டர் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் பாலா, அதுக்கப்புறம் ஹாலிவுட்டில் அலெஜாண்ட்ரோ இனரிட்டோ, அப்புறமேட்டு குவிண்டின் டொரண்டினோ, இவங்க வரிசையில் இந்தியன் டைரக்டர் லிஸ்ட்டில் அனுராக் கைஷப் இடம்பெறுவார். ஏன்னா இவரோட படங்கள் எந்த ஒரு சீனுக்குமே காம்ப்ரமைஸே ஆக மாட்டார், யாருக்காகவும் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டார். இவருக்கு எப்படி தோணுதோ அதை அப்படியே சென்சார் பண்ணாத திரையில கொண்டு காட்டுறதுல இவரை விட்டா இந்தியாவில் வேற ஆளே கிடையாது. அதே மாதிரிதான் இந்த பந்தர் படத்துல அத்தனை சீன்களும், அதாவது பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் ஃபேமிலியாக பார்க்கவே முடியாது. அப்படி ஒரு படம் தான் இந்த பந்தர் படம். இந்த படத்தோட விரிவான விமர்சனத்தை பார்க்கலாம் வாங்க. அதாவது இந்த படத்தோட ஆரம்பத்திலேயே பாபி தியோல் சமர் அப்படின்ட்டு ஒரு டிவி ஸ்டாராக இருக்கார், டெலிவிஷன் ஸ்டாராக இருக்கார், ஒரு ஃபேமஸான செலிபிரிட்டியாகவும் இருக்கார். இவரோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் காயத்ரியை டேட்டிங் ஆப்பில் டேட் பண்ணுறாரு. ஒரு நாள் அவங்க காயத்ரியோட குஜாலாவே இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த காயத்ரியை விரட்டி விட்டுறாரு. விரட்டி விட்டதுக்கப்புறம் அந்த காயத்ரி இவர்கிட்ட சேர்றதுக்கு நிறைய தடவை ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இவரை அந்த காயத்ரியை சேர்த்துக்க மறுக்கிறாரு. இன்னொரு குஷி அப்படிங்கிற ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை பிடிச்சிக்கிட்டு அவரோட சேர்ந்து சுற்றிக்கிட்டு இருக்காரு. இப்போ அந்த காயத்ரி என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே இருக்கிற லோக்கல் ஸ்டேஷனில் இவர் மேலே ஒரு ரேப் அட்டெம்ப்ட் கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. அந்த போலீஸ் பாபி தியோலை, அதாவது சம்மரை அந்த கூட்டிகிட்டு போகிறாங்க. இவருக்கு எதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு இவருக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அங்கே போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, காயத்ரி அப்படிங்கிற ஒரு பொண்ணு உங்கள் மேலே ஒரு ரேப் கேஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு அப்படின்னு போலீஸ் சொல்கிறாங்க. ஆனால் அது மராட்டியில் இருக்கிறதுனால எனக்கு படிக்கவே தெரியாது மராட்டி. என்னால் நீங்கள் இதை நான் ஒத்துக்கவே மாட்டேன், இதை நான் பண்ணவே இல்லை அப்படின்னு இவர் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் போராடுறாரு. அதுக்கப்புறம் இவருக்கு அது எதிரான எவிடன்ஸ் நிறைய இருக்கிறதுனால இவரை ஒரு 15 நாள் ஜுடிஷியல் கஸ்டடியில் கோர்ட்டில் எழுதிய ஒரு தீர்ப்பு கொடுத்துட்றாங்க. ஜெயிலில் போய் அடைச்சிட்றாங்க. அந்த ஜெயிலில் நடந்த நரக கொடுமைகள், அதாவது ஒரு ஜெயில்னா எப்படி இருக்கும், ஒரு ரேப் கன்விக்டான ஒரு குற்றவாளியை எப்படி ஜெயிலில் சக கைதிகள் நடத்துகிறாங்க, ஒரு கொலை குற்றவாளியை எப்படி நடத்துகிறாங்க அப்படின்ட்டு அனுராக் கைஷப் இந்த படத்தில் புட்டு புட்டு வச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். அதாவது அந்த ஜெயிலேயே ஒரு 2 கேங்காக இருக்காங்க. கொலை பண்ணவங்க ஒரு கேங்கு, அந்த மாதிரி ரேப் கேஸில் மாட்டினவங்க ஒரு கேங்கு. இந்த 2 கேங்குமே எப்பயுமே சேராது. 2 கேங்குக்குள்ளே அடிதடி வந்துக்கிட்டே இருக்கும். இதில் இன்னொரு சூப்பரான விஷயம் என்னன்னா, இதில் ராஜ்பி ஷெட்டி இதில் சின்னதாக ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. அவரோட ரோல் ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. ஒரு பாட்டும் பாடுவார். எல்லாருமே ஒரு கூண்டுக்குள்ளே தான் இருக்கும். அதாவது எந்த ஒரு பிரச்சனைனாலும், மனைவி ஆகட்டும், அந்த குடும்பம் ஆகட்டும் அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ஜெயிலோட நரக வேதனையை அப்படியே பளிச்சுன்னு அனுராக் கைஷப் காமிச்சிருப்பாரு. பாபி தியோலோட நடிப்பு அட்டகாசமான நடிப்பு. சானியா மல்கோத்ரா பாபி தியோலோட தங்கச்சியாக வருவாங்க. அவர்கிட்ட எவ்வளவோ கெஞ்சுவாங்க, என்னதான் நடந்துச்சு, ஏன் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு கேட்கும்போது இவர் ஒவ்வொரு ஹியரிங்லையும் ஒவ்வொரு விஷயத்த ஓப்பன் பண்ணுவார். அது ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. அதாவது இது எந்த ஒரு சென்சாருமே இல்லாத எடுத்த படம் அப்படிங்கிறதுனால இந்த படத்தில் ஏகப்பட்ட சீன்கள் சென்சார் சீன்ஸ் நிறைய இருக்குது. இதை அதாவது ஃபேமிலியாக நீங்கள் பார்க்க முடியாது, அந்த மாதிரி ஒரு படம் தான். ஏன்னா அனுராக் கைஷப்போட ஃபேன்ஸுங்களுக்கு இந்த படம் ஒரு ட்ரீட்னு தான் சொல்லணும். அனுராக் கைஷப்போட இது நெக்ஸ்ட் மாஸ்டர் பீஸ். அதாவது அவரோட ஃபேன்ஸுங்களுக்கு இது ஒரு ட்ரீட்டு. ஆனால் பாபி தியோலோட நடிப்பு பிரமாதமான நடிப்பு. அதாவது அவருக்கு நேஷனல் அவார்டே கிடைக்கிற அளவுக்கு அவரோட ஆக்டிங் இந்த படத்தில் இருந்துச்சு. இந்த படத்தோட எண்டிங் ஒரு சுமாராக முடிச்சிருந்தாலும், ஆனால் இந்த படம் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் உங்களை அந்த அளவுக்கு வச்சுருக்கோம். சில முகம் சுளிக்கிற சீன்கள், அந்த ஜெயிலில் அந்த பாத்ரூமு, அந்த பாத்ரூமில் என்ன நடக்குது, அங்கே சக கைதிகளோட ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்குது. ஆனால் இது உண்மையாக அந்த ஜெயிலில் இருந்தவங்களுக்கு தான் இந்த விஷயங்கள்லாம் தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த ஒரு ஜெயிலில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும், அங்கே எப்படி சாப்பாடு இருக்கும், அதுக்கப்புறம் எப்படி நடத்துவாங்க,
அங்கே இருக்கவங்க வந்து வெளியாளுங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணணும், எத்தனை பேரை வந்து பிடிக்கணும் அப்படின்ட்டு இதில் வந்து டீட்டெயிலிங் வந்து ஒன்று கொடுத்துருப்பாங்க. ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. இந்த படம் வந்து மைய கோர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஹாலிவுட்டில் மைக்கேல் டாக்லஸ் நடித்த ஃபேட்டல் அட்ராக்ஷன் படத்தோட ஒரு தழுவல் தான். அந்த படம் வந்து அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு படம். அதாவது ஹீரோவோட உறவு வச்சுக்கிட்ட ஒரு பெண், அந்த பெண் வந்து ஹீரோவை வந்து அடைய நினைக்கிறான். அவனுக்கு ஒரு குடும்பம் இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோ அவனை வெறுத்து ஒதுக்கும் போது அவளோட ஆக்ஷன்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து அந்த குடும்பத்தை வந்து ஹீரோ வந்து பாதிக்குது அப்படிங்கிற ஒரு கதை தான். இந்த கதையுமே, இந்த ஒரு பந்தர் படத்தோட கதையுமே அதை தழுவிதான் எடுக்கப்பட்டிருக்கிறாங்க. இதுல வந்து அதை வந்து ஒரு ஒரு சப்ஜெக்டா வச்சுக்கிட்டாங்க. ஆனா மெயின் சப்ஜெக்ட் வந்து ஜெயில்ல நடக்கக்கூடிய பிரச்சனைகள். அதுக்கப்புறம் அந்த ஜெயில்ல இருந்து ஒருத்த வந்து சாதாரணமா ஒருத்த வந்து பண்ணிட்டானா, ஒரு தப்பு பண்ணிட்டானா, எப்படி வந்து அதை ஒரு கில்ட்டே இல்லாத எப்படி வந்து ஃபீல் பண்றான், அதை வந்து எப்படி ஒரு தண்டனை அனுபவிக்கும் போது அதுக்கப்புறம் அவன் வந்து எப்படி மனம் திருந்துறான், அந்த ஜெயிலோட இது வந்து ஒரு ஸ்டார்டிங்ல எப்படி இருக்குது, போக போக அந்த ஜெயிலோட வாழ்க்கை வந்து ஒருத்தனுக்கு எப்படி பழகுது அப்படின்னு வந்து இந்த படத்துல வந்து புட்டு புட்டு வச்சிருக்கிறாங்க. இந்த படம் வந்து ஒரு சூப்பரான படம். அதாவது இந்த படத்தை வந்து தயவு செய்து எல்லாரும் பார்க்கலாம். குழந்தைகள் வந்து தவிர்க்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு குழந்தைகளுக்கான படம் கிடையாது. அனுராக் கைஷப் ஃபேன்களுக்கு இது வந்து ஒரு சூப்பரான படம், அருமையான படம். அதாவது இந்த படம் வந்து ஹைலி ரெக்கமெண்ட் படம் தான் நான் சொல்லுவேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.